ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பர்சனல் லோன் வழங்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர்ல புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனுடைய வீடியோ அப்படிங்கிறத நம்ம ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியாச்சு. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து இப்போ ஒரு 4 months ஆயிடுச்சு. இந்த கேப்ல இவங்க நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டு தான் நமக்கு மெயில் பண்ணிருக்காங்க. சேம் டைம் நம்மளுடைய வீடியோல ஓல்டு டேட்டாஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த வீடியோவை தேடி பார்க்கக்கூடிய நபர்களை அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுது. அதனால நீங்க இப்போ நாங்க அப்டேட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து புதுசா ஒரு வீடியோ அப்படிங்கறத ரெடி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு பழைய வீடியோவை டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய லீகல் டீம் நமக்கு ஒரு மெயில் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. ஸோ நாம நம்மளுடைய பழைய வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம் அப்படிங்கறத எதுவுமே இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது. இப்போ கரண்டா இவங்களுடைய பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ல என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரியல் டைம்ல லோன் எடுத்தவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இவங்களுடைய 1 star ரேட்டிங்ல சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் என்ன, அதாவது அவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய டீடைல்ஸ் என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது கம்ப்ளீட்டாவே இப்ப இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு தான் இந்த வீடியோ அப்படிங்கறத மேக் பண்றோம். சோ நீங்களும் கன்ஃபியூஸ்லாம் ஆக தேவையில்ல. ஜஸ்ட் இந்த வீடியோவை ஸ்டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி என்ன ஏதுங்கற A to Z டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நீங்க இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் என்ன, அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்பேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதுமே ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கான வீடியோவில் நம்ம கிரெடிட்ஸி பர்சனல் லோன் ஆப்பை பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2025 மேல இருந்தே பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இதுவரையிலும் இந்த அப்ளிகேஷனை 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதில் 40,000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்கு. ஸோ இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் தான். அதை வந்து நம்ம எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஃபேக் ரிவ்யூஸ் கொடுத்தாலுமே 40,000 பேர் ஃபேக் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால நல்ல ரிவ்யூ இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க கிரெடிட் அதாவது லோனை பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்டா, ஈஸியா, ஹேசல் ஃப்ரீயா, டிஜிட்டல் ஃபார்மேட்ல 100% ஆன்லைன் ப்ராசஸ்ல வாங்கிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வந்து ஒரு லோனுக்கான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். ஸோ இவங்க டைரக்டா லோன் அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது. இவங்க RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அந்த விதத்துல மேக்டோர் மெர்கண்டைல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்களும், இதை தவிர்த்து சோட்டாரியா செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், சரியா எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் தெரியல. ஸோ இவங்க 2 பேரும் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னரா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே RBIல ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதும் பண்ணிருக்காங்க. அதையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து அந்த மாதிரி இவங்க 2 பேர் கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணி நமக்கு வழங்கக்கூடிய பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமா 2 lakh வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைலை பொறுத்து லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. பட் கேரண்டிலாம் கிடையாது. உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 14% இருந்து 36% per annum இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 36 months இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுல வந்து கண்டிப்பா முரண்பாடு அப்படிங்கிறது இருக்கு, அதை கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் படியே இவங்க லோன் கொடுப்பாங்க அப்படின்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஸோ ரியல் டைம் லோன்ல டெஃபினட்டா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதை கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை தவிர்த்து இந்த மாதிரி இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 5.1% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கும், பிளஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் குயிக்கா டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு கொலட்டரும் தேவையில்லை. ஃபோர்க்ளோசர் அண்ட் ப்ரீபேமெண்ட் அப்படிங்கிறது அவைலபிள் இருக்கு. இதை தவிர்த்து ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஓவரால் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாகவே 50% தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஏஜ் 22 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படிங்கிறது கையில் இருக்கணும், அதை போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இதுல ஒருவேளை லோனை எடுத்துட்டு நீங்க இடையில ஃபோர்க்ளோசர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 4% வந்து அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா கேட்கறதாவும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவரா பெனால்ட்டி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனைத்து டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு தேவையான மொபைல் நம்பர் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கொடுக்கல. தென் மெயில் ஐடி டீடைல்ஸும் கொடுக்கல. அப்ளை பண்ணும்பொழுது பேன் கார்டு டீடைல்ஸ், மந்த்லி இன்கம் டீடைல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கேட்கறதா போட்டிருக்காங்க. சேம் டைம் ஃபைனலாக இ-நாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாதான் லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இப்போ இதில் லோன் எடுத்தவங்க என்ன டீடைல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க யாராவது இந்த அப்ளிகேஷன்ல ஆல்ரெடி லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா
மறக்காம உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா கம்பெனிக்காரங்க அவுடேட்டடான டீட்டெயில்ஸை சொல்றதா போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை கமெண்ட்டில் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் அந்த கமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க. அதனால கண்டிப்பாக லோன் நீங்கள் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் லோன் டீட்டெயில்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 6,000 இருந்து தான் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட், ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அங்கே என்ன பார்த்தோமோ அதே மாதிரி ஒரே டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா 18,000க்கு மேலே இருக்கணும். இதுவே ரூரலில் நான் மெட்ரோவில் இருக்கீங்க அப்படின்னா 15,000 இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் கரண்ட் ஒர்க்கில் அட்லீஸ்ட் 1 year ஆகுது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கணும். அந்த விஷயத்தையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் என்னென்ன அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் அதையும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. தென் அந்த விதத்தில் இங்கே நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்பொழுது பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி டிரான்சாக்ஷன் பெஸ்ட்டாக இருந்தால் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இவங்க எக்ஸாக்டாக அப்ரூவல் அப்படிங்கிறத எதை பொறுத்து டிசைட் பண்ணுறாங்கிறது தெரில. ஸோ எல்லோருக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதை பார்த்துக்குங்க. இப்போது இதை தவிர்த்து இப்போது ரீசெண்டாக இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்த நண்பர்கள் வந்து 1 star ரேட்டிங்கில் என்னென்னலாம் ட்ராபேக்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட்டாக அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ லோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க டிசிஷன் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 15 days அப்படிங்கிறது தான் டைம் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. பட் இவங்க ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆகட்டும் அஃபிஷியல் வெப்சைட்டே ஆகட்டும் 3 months அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருந்தாங்க. பட் ஆல்ரெடி லோன் எடுத்தவங்க 15 days தான் தராங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. சேம் டைம் நான் முன்னையே சொல்லிட்டேன், நீங்கள் யாராவது லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் இங்கே ஒரு நண்பர் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காரு. அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க இவருக்கு 20,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராசஸிங் ஃபீஸாக கிட்டத்தட்ட ஒரு 2,360 ரூபா பிடிச்சிருக்காங்க. அந்த அமௌண்ட் போக ரீமைனிங் அமௌண்ட்டை தான் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜஸ்ட் ஒரு 15 daysக்கு அப்புறமா 23,000 அப்படிங்கிறது டோட்டலாக ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் கிரெடிட்ஸி நீங்கள் பார்த்துருந்தாலும் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வியூவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம சொல்லியிருக்கோம். அதர்வைஸ் வியூவர்ஸ் நீங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஜஸ்ட் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.